வருகின்ற மே 31ஆம் திகதி HGH கன்வென்ஷன் சென்டரில் 2025 யாசி விருதுகள் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இது யாசியின் 2வது விருது விழாவாகும். இந்நிகழ்ச்சிக்கு யாசி மலேசிய இந்திய கலைஞர்கள் அறவாரியத்தின் அறங்காவலரும் மாயிகாவின் தேசிய துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ எம் சரவணன் தலைமையேற்க உள்ளார். முற்றிலும் மாறுபட்ட புதுமையான ஒரு விருதளிப்பு விழா. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் ஏறக்குறைய 10 மணிக்கெல்லாம் விருது விழா முடிந்து விட்டாலும் நம்முடைய இந்த விருதளிப்பு நிகழ்ச்சி ஏறக்குறைய 11:30 மணி வரைக்கும் தொடரும். மிகச்சிறந்த கலைஞர்களுடைய படைப்புகள். ஏன்னா இந்த விருதளிப்பில் விருது வாங்க வருகின்றவர்கள் வயோதிகர்களும் இருக்கிறாங்க, எல்லா நிலையிலும் உள்ள வயதினுடையவர்கள் இருக்கிறாங்க. இளைஞர்கள், முதியவர்கள், வயோதிகர்கள், நீண்ட காலம் கலை சேவை ஆற்றியவர்கள், இப்படி நிறைய பேர் இருக்கிற விஷயம். அவங்கள ரொம்ப நேரம் காக்க வைக்கக்கூடாது அப்படின்றது நம்முடைய நோக்கம். அதனால் விருதுகள் எல்லாம் ஏறக்குறைய 6 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளாக 4 அல்லது 5 கட்டமாக இந்த விருதுகள் வழங்கப்பட்டு முடிந்துவிடும். அதே நேரத்தில் மிகச்சிறந்த உன்னதமான கலை நிகழ்ச்சி தொடரும். இந்த கலை நிகழ்ச்சி பிறகு நம்முடைய வானொலி தொலைக்காட்சி இடம்பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் வருகின்றவர்கள் நிகழ்ச்சி இறுதி வரை இருந்து நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இதில் 2023 மற்றும் 2024 வெளிவந்த மலேசிய சினிமா துறை, உள்ளூர் தொலைக்காட்சி தயாரிப்புகள், வானொலி, மேடை, இசை, நாடக படைப்புகள் என மொத்தம் 48 விருதுகள் வழங்கப்பட உள்ளன. கௌரவ விருதுகளும் வழங்கப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்த செய்தியாளர் சந்திப்பு நேற்று நடைபெற்ற நிலையில் இவ்விருது விழாவின் தீம் பாடலை டத்தோஸ்ரீ எம் சரவணன் வெளியிட்டார். இதனிடையே இந்த யாசி விருதளிப்பு விழாவில் முதல் முறையாக 6 பிரிவுகளுக்கு பொதுமக்களின் வாக்களிப்பின் முடிவுகள் மூலம் விருதுகள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளன. ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு ஒரு வாக்கு என்ற அடிப்படையில் வாக்கெடுப்பு செயல்முறை அமல்படுத்தப்பட உள்ளது. மே 30 வரை பொதுமக்கள் தங்களின் வாக்களிப்பை செலுத்தலாம் என ஏற்பாட்டுக்குழு தெரிவித்திருக்கிறது. இதனிடையே கல்வி சார்ந்த ஆதரவு, மலேசிய கலைஞர்களுக்கு பயிற்சிகள், சான்றிதழ்கள் மற்றும் திறன்களை வழங்குவது போன்றவற்றை தனது எதிர்கால திட்டங்களாக யாசி அறிவித்திருக்கிறது.